ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் பிலேட்டட் தீபாவளி விஷஸ். ஸோ தீபாவளி இருந்தனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இன்னிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு நாள் விட்டு விட்டாச்சும் வந்து வீடியோ கரெக்டாக வந்துடும். ஓகே. ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா, அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் உங்ககிட்ட பழகுனாங்க, ஏன் இன்னும் வந்து பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு. ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்கில் இருக்காங்க. டெவில் எனர்ஜி வருது. சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெவில் வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஆர் ஒரு அட்ராக்ஷன். ஓகேவா? உங்கள் நினைவுகள் வந்து வெளியே வர முடியாத ஒரு அட்ராக்ஷன். அண்ட் 2 பேரோட டாமினேட்டிங்கும் வந்து அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, நார்மலான ஒரு லவ் மாதிரி இருக்காது. ரொம்பவே வந்து அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. ஒருத்தரை வந்து கண்ட்ரோல் வைக்கணும். அதாவது அவங்க உங்களை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும், நீங்கள் அவங்கள பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து அவங்களோட எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரியே ஓடிட்டே இருக்கும். வேறு எந்த ஒரு தாட்டும் வந்து போகாது 2 பேருக்குமே. ஆனால் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னால 2 பேரும் செப்பரேஷனில் இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்லன்னு சொல்ல முடியாது, ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் என்ன இன்டென்ஷனோட உங்ககிட்ட பாஸ்ட்டில் பழகுனாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. பாஸ்ட்டில் என்ன இன்டென்ஷனுக்காக பழகுனாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. ஏன் அவங்க உங்ககிட்ட பாஸ்ட்டில் பழகுனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுமே ஏதாவது ஒரு ரொம்ப லோன்லியான ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ ஓகே, அவங்க லைஃப்லேயே வந்து ஏதாவது ஒரு பிரேக்கப்போ இல்லை ஏதாவது ஒரு எமோஷ்னலி வந்து ரொம்ப வீக்காக இருந்திருப்பாங்க. அவங்களும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருந்திருப்பாங்க. ரொம்ப லோன்லியாக இருந்திருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலி வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சனுமே இருந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போதோ இல்லை பேச ஆரம்பிக்கும் போதோ உங்கள் பர்சனுக்கும் வந்து ஹார்ட் பிரேக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ ஓகேவா? அந்த சமயத்தில் தான் நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்திருந்திருப்பீங்க. அது என்ன ஹார்ட் பிரேக்காகவும் இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரால், மேபி பாஸ்ட்டில் எக்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால கூட அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் வந்திருக்கும். அதாவது ஒரு எமோஷ்னலி வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கான சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த டைமில் வந்து 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க. பேசுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரொம்ப ஒரு லோன்லியான சிச்சுவேஷனில் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேரும் ஒரு ஹீலிங்காக பழகியிருப்பீங்க. அண்டு உங்கள் பர்சன் வந்து உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு ரீசன். அவங்க லைஃப்லேயும் சில சிச்சுவேஷன் நடந்திருக்கு அண்ட் உங்களையும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இப்போ யாரோ 2 பேரில் யாரோ ஒருத்தங்க ரொம்ப லோன்லியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஸ்ட்டில் நடந்ததை நான் சொல்லலை, இப்போ இடப்பட்ட டைமில் வந்து உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரில. பட் யாரோ ஒருத்தங்க ரொம்பவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் உங்கள் பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. சம்திங் வந்து எப்படின்னா, ஏன் அவங்க நோ கான்டாக்டில் இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து வேறு யாருக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி
இல்ல வேற யாருக்காச்சும் வந்து முக்கியத்துவம் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவங்கள சுத்தி நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஜென்யூனான ஒரு பெர்சனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க பெர்சன் நெனைக்கிறாங்க. அதனால வந்து உங்ககிட்ட அவங்க பேசாம, அவங்களுக்கு வந்து உங்க பெர்சன் இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ரொம்பவே வந்து அவங்க ஃபினான்ஷியல், கரியர் அந்த மாதிரியான சில விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அ சில பேர் வந்து கடன் கூட வாங்கியிருந்திருக்கலாம். கடன் அண்ட் கரியர்ல ஃபோக்கஸ் பண்றது, ரொம்ப அச்சீவ்மெண்ட் ஆகணும், கோல் ஓரியன்டடா இருக்கிறது, லைஃப்ல எப்படியாச்சும் வந்து அச்சீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில மோட்டிவான ஒரு பெர்சனா இருப்பாங்க. கடன் தொல்லைகளும் இருக்கும். ஓகேவா? உங்க பெர்சனுக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் அவங்கள சுத்தி இருக்கிற பெர்சனுக்கு அவங்க கரெக்ட்டா இருக்கணும் அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அதனால உங்ககிட்ட அவங்க பேசாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர்கிட்ட மட்டும் பேசலாம். கரெக்ட்டான ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும். நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கரெக்ட்டான ரொம்ப நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க பேசுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு எப்படின்னா, உங்க பெர்சன சார்ந்த நபர்கள் வந்து நபருக்கு வந்து உங்க பெர்சன் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால உங்ககிட்ட இருந்து விலகி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க பெர்சன் மறுபடியும் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இது வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு வெற்றியாக அமையும். இன்னொரு சில பேருக்கு எப்படின்னா, அததான் நான் சொல்றேன். கூட இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட், ஃபேமிலி, என் ஃபேமிலிக்காக நான் இருக்கிறேன். என்னோட ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம். என்னோட ஈகோ முக்கியம். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்லேருந்து நான் இறங்கி வரமாட்டேன். அண்டு என்னோட எதையுமே நான் விட்டு குடுக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து உங்க பெர்சன் கிட்ட இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட மட்டும் எப்படின்னா, நீங்களா வழியா போய் பேசுனீங்கன்னா, உங்க பெர்சன் பேசுவாங்க. இல்ல நான் வழியா போய் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தாட்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னா, உங்க பெர்சனும் அதே மாதிரியான ஒரு தாட்ல தான் இருப்பாங்க. நானும் இறங்கி வந்து உன்கிட்ட வந்து பேச மாட்டேன். நானும் இப்படி தான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே 2 பேரும் வந்து காயப்பட்டாலும் பரவால்ல. நீ காயப்பட்டாலும் பரவால்ல, நான் காயப்பட்டாலும் பரவால்ல. நான் அதுலேருந்து இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்ல தான் உங்க பெர்சன் இருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ, இப்போ உங்க 2 பேருக்கையும் சுத்தி, உங்க 2 பேரோடையும் எனர்ஜியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க 2 பேருக்கு இடைப்பட்ட உங்கள சுத்தி எனர்ஜி எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, காமனா 2 பேரும் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. பட் உங்க 2 பேரையும் சுத்தி என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. எமோஷனல் இருக்குது. 2 பேருக்குமே வந்து ஒரு எமோஷனல் இருக்கலாம். ஆனா, அதையும் தாண்டி எப்படின்னா, அவங்கவங்க செல்ஃப் லவ்வ தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க யாருமே வந்து சேர்ந்து இருந்த மாதிரி எனக்கு தெரியல. தனியா தான் இருக்கிறீங்க. தனியா அவங்கவங்க செல்ஃப் லவ்வ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது அவங்களோட கரியர், அவங்களோட லைஃப், ஸோ நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் 2 பேருமே இருக்கிறீங்க. வேற எதையும் திங்க் பண்ற மாதிரி இல்ல. ஓகே. சம்பாதிக்கணும், ஹேப்பியா இருக்கணும், ஃபர்ஸ்ட்டு நம்மளோட செல்ஃப் லவ்வ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜில தான் 2 பேருமே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணா உங்க பெர்சன் பேசுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வெயிட். ஸோ நீங்க வலுக்கட்டாயமா நீங்களே போய் சரி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்க பெர்சன் பேசுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ தடைகள் நெறைய இருக்கு. நீங்க போய் பேசும்போது அவங்க உங்கள மறுபடியும் ஹர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா உங்ககிட்ட சொல்லாத விஷயங்களும் நெறைய இருக்கு. ஆனாலும் நீங்க வெளிய போய் பேசும்போது, அவங்க உங்கள மறுபடியும் ஹர்ட் பண்றதுக்கான அதாவது உங்களுக்கு பெரிய ஒரு பாரத்த குடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிருவாங்க. சரி நம்ம இறங்கி போய் பேசுறோம், அவங்களும் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாரி நம்பிக்கையில நீங்க போவீங்க. ஆனா இன்னும் வந்து சில காயங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு பாரத்த போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ பெட்டர் என்னன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. உங்க பெர்சன் இறங்கி வர வரைக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம், ஃப்யூச்சர் அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஃப்யூச்சர்ல ஏதாவது நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்கன்னா, நீங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் வந்து ரீயூனியன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பேருக்குமே எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேச போனால் உங்ககிட்ட வந்து பேசாமல் உங்களை காயப்படுத்தலாம். பட் அவங்களும் வந்து சில காயங்களோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எப்படி நீங்களும் வந்து ரொம்ப காயத்தோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கும் எவ்வளோ ஹெவி பேர்டனாக இருக்குமோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, அவங்களும் சொல்லாத நிறைய விஷயங்கள் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? 2 பேருக்குமே ஆப்ஷன் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அப்படியே இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னென்னு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சிங்கிளாக தான் இருக்கிறேன், எனக்கு எந்த லவ்வும் இல்லை, நான் தனிமையில் தான் இருக்கேன், இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால நான் ரொம்ப காயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஒர்க், ஸோ இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை எனக்கு இந்த பர்சன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு சில பர்சனுக்கு மட்டும் எப்படின்னா உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். இந்த பர்சன் இல்லைன்னாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எமோஷ்னல் பர்சனாக அவங்க கூட இருக்கலாம், உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் எண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் என்ட்ரு ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா ஸோ அதுலேயே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பர்சனுக்கு மட்டும் எப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட வந்து ஒரு ஒரு கால், ரீயூனியன், ஸோ இந்த மாதிரியான சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்டு ஏன் பேசாமல் இருக்கிறாங்க, என்ன எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ பைல் 2க்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 2 உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சம்திங் ராங் நடந்திருக்கு. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னா ஏதோ ஒரு ஈகோ கிளாஷஸ் நடந்திருக்கு. உங்களுக்குள்ளேயும் வந்து சண்டை நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேர் ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கு. நீங்கள் உங்கள் பர்சனை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதாவது திட்டியிருக்கலாம், ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி நடந்திருக்கும். இல்லை உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட்டில் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ரீசெண்டாக கூட இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம். ரொம்ப உங்களை காயப்படுத்துறது, நீங்கள் போய் பேசும்போது உங்களை ரொம்ப காயப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் என்ன இன்டென்ஷனோட பாஸ்ட்டில் பழகுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க எந்த இன்டென்ஷனோடும் பெருசாக பழகலை. ஃபீலிங்ஸும் வந்து ரொம்ப லோ எனர்ஜியில் தான் இருக்குது. பாஸ்ட்லேயும் வந்து ஒரு ஃபீலிங் லோ எனர்ஜியில் தான் இருக்குது. எப்போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை தியாகம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை பார்க்க போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஃபீலிங்ஸ் எமோஷ்னலி கனெக்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ எமோஷ்னல் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு பிடிவாதமான ஒரு குணம் இருந்திருக்கும். நீங்கள் போய் வலுக்கட்டாயமாக பேசுகிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் எப்போனாலும் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருந்து போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே லோ வைப்ரேஷனாக தான் இருக்குது. சிச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? உங்கள் கூட பழகும்போது அவங்க பெருசாக எந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்பவே பிடிவாதமான ஒரு கேரக்டராக தான் அவங்க பர்சன் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க? ஸோ உங்கள் பர்சன் கூட ஏன் நீங்கள் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய கார்டு விழுந்திருக்கு, சிங்கிள் கார்டு வந்து எடுக்கலாம். ஸோ ஏன் உங்கள் பர்சன் நோ காண்டாக்டில் இருக்கிறாங்க?
ஸோ உங்க பெர்சனுக்கு ரிஸ்க் எடுக்க ஏதோ தயக்கம் இருக்குது, இல்லை ரிஸ்க் எடுத்து ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க இன்னும் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழகியிருப்பாங்க, பேசியிருந்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. சீரியஸாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏதோ தயக்கம் இருக்குது, இல்லை ரிஸ்க் எடுத்து ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால அவங்க என்னென்னா ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. உங்கள் கூட வந்து சண்டை போட்டிருந்துருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து எமோஷனல்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்ல முடியாது. அவங்க உங்ககிட்ட நல்லா பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, ஃபன்னாக இருந்திருக்கும், ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க, எமோஷ்னலாக இருந்திருப்பாங்க. ஆனால் ரிஸ்க் எடுத்து ஒரு கரெக்டான ஒரு கமிட்மெண்ட் டைமில் வந்து பேசாமல் போயிருந்திருக்கலாம். இல்லை ரிஸ்க் எடுத்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் பைல் 2 உங்கள் பர்சன் இப்போது வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் பண்ணுறது, எங்கேயாச்சும் போகிறது, ஸோ மைண்டை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து இந்த எமோஷ்னல், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண எமோஷ்னலாக இருக்கிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எமோஷ்னலாக ஒரு லவ் பாண்டிங்லேருந்து இந்த மாதிரி ஃபீலிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ கரண்ட்டாக வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் இப்போ எமோஷ்னலி வந்து அவைலபிளாக இல்லை, எங்கேயோ ட்ராவல் பண்ணுறது, ஸோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தாட் பண்ணுறது, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களை சுற்றுற எனர்ஜி எப்படி இருக்குது? ஸோ உங்களை சுற்றி இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு டாமினேட்டிங்கான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து எப்படின்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்குது, நிலையாக தான் இருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு ஈகோனால 2 பேரும் வந்து செப்பரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் எப்படின்னா 2 பேரும் ஒருத்தர் வந்து டாமினேட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே. நீ என் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்போ வந்து நான் உனக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து டாமினேட்டிங் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இல்லை ஒரு மேல் பர்சனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மேல் பர்சன் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிறாங்க. அது இந்த பர்சன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு மேல் பர்சனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வந்து ஏதாவது ஒரு பாதிப்படையலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை உங்கள் பர்சனே வந்து ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனை ரீச் அவுட் பண்ணலாமா? நீங்கள் அவங்கள பேசலாமா? அவங்கக்கிட்ட போய் பேசலாமா? அவங்கக்கிட்ட போய் பேசினா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் போய் பேசணும், ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம். யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நீங்கள் போய் அவங்கள ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணணும், பேசணும், அவங்கள எப்படியாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதில் அவங்க காயப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கே அவங்க தயங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பேசினாலும் பேசாமல் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கும்ப்பா. ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்க வந்து ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ரொம்ப வருஷமாகவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை ரொம்ப மாசமா இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும், எல்லாமே வந்து கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில பேர் வருஷக்கணக்கில் இருக்கலாம், 6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்து 6 மந்த்தாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சர்லேயும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸையும் பார்த்துடலாம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஃப்யூச்சரில் இந்த பர்சனே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சேம் கைடன்ஸ் தான் வந்திருக்கு. பைல் 1க்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் வந்துச்சு. இல்லை ஓகேவா. ஃப்யூச்சரில் இந்த பர்சன் உங்ககிட்ட ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பர்சனுக்கு எப்படின்னா நியூ பர்சன் வர்றதுக்கான நியூ லவ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வரும், நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பவுண்ட்ரியோடு இருங்க. ஒரு வெயிட் பண்ணலாம், பட் நீங்களாக போய் பேசி காயப்படாதீங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஃப்யூச்சரில் கம்யூனிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நியூ லவ் வந்து உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு லவ். ஒருவேளை இந்த பர்சனே வந்து திருந்தி வரலாம், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 1 அண்ட் பைல் 2 உங்கள் 2 பேருக்குமே வந்து ரீடிங் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருப்பேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.